வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நான் ஒரு அட்டகாசமான சம்மர் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ஒரு சூப்பரான மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். அடுப்பு சிம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப்புங்கிறது போதுமான அளவு இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த பாலோட அளவு பாதியாக குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆடையும் உங்களுக்கு நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம மாம்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்க பல்ப் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்கூப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி 2 பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்குங்கிறதுனால இது போதுமான அளவு இருந்துச்சு. ஸ்பூனை வச்சு எடுக்கிறது தான் மாம்பழத்தோட பல்ப் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பல்ப்பை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்க பாலையும் இதில் சேர்த்துடலாம். சுண்டை காய்ச்சி இருக்கனால கொஞ்சம் ஆடையோடு இருக்கும். ஸோ அரைச்சிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாகிடும். இப்போ அரைச்சாச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி நல்லா லெவல் பண்ணி வச்சுருங்க. உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லாட்டி டம்ளரில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது கவர் இல்லைன்னா ஒரு ரேப்பர் மாதிரி போட்டு இதை மூடி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும், இல்லாட்டி டேஸ்ட் மாறிடும். இதை நல்லா ஒரு 6 hours ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரீஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியை இதுக்குள்ளே நல்லா சொருக்கிட்டு மெதுவாக எடுங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 seconds நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் முக்கிட்டு இதை நீங்கள் எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும். நம்மளோட மேங்கோ குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டம்ளர்லேருந்து எடுத்த குல்ஃபி. சம்மருக்கு ஒரு சூப்பரான ரெசிபினா இதுதான் நான் சொல்லுவேன். சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அட்டகாசமான மேங்கோ குல்ஃபியை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. நம்ம வீட்டிலையே பண்ணியிருக்கனால இது உடம்புக்கு எதுவுமே பண்ணாது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.